திமுக, அதுக்கு அடுத்தது பாஜக, அதுக்கு அடுத்தது அதிமுக, தேர்ட் பிளேஸ் ரைட்டுன்னே ஒத்துக்கலாம். அவங்க சர்வேல நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்களா? என்ஐஏ ரைட்லாம் போயிருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆன்டி பிஜேபியாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 10% வரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க இந்த 4வது ஃபேக்டரை கணக்கில் எடுக்கலன்னா அந்த 10% வாக்குகளை யாருக்கு ஆட் பண்ணுவாங்க? பிஜேபிக்கு தானே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கருத்து கணிப்புக்குள்ள நீங்க போகும்போது எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் எடுக்கணும். அப்போ உங்க கருத்து கணிப்பே தப்பு இல்லை. இது வந்து கோடி மீடியா, அதாவது நரேந்திர மோடி சொல்றத வாந்தி எடுக்கக்கூடிய மீடியா. 15 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்க இல்லையா அதிமுகல, எல்லாமே கொங்கு பெல்ட்டை சேர்ந்த எம்எல்ஏக்கள். அமுச்சு வச்சது வேலுமணி. பாஜகவுடைய நாடி நரம்பு நாத பிரம்மம் எல்லாமே வேலுமணி தான். சப்போஸ் இப்போ வேலுமணி மைனஸ் ஆகுறாரு பிஜேபி கால்குலேஷன்ல, அப்போ கோயம்புத்தூர்ல பிஜேபி என்ன வாங்கும்? தமிழ்நாட்டிலே மத ரீதியான பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து கன்னியாகுமரி. ஓகே சார், அவ்வளவுதான் பிஜேபி. அதை தாண்டி எங்க இருக்கு பிஜேபி? சமூக வலைதளங்கள்ல கண்ணாபின்னான்னு வரவனெல்லாம் திட்டுறது, அதுக்குன்னு ஒரு 50 பேரை சம்பளம் கொடுத்தே வச்சிருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வேலையே வந்து காசு வசூல் பண்றதுதான். ஒரு சின்ன நகரத்துல நடைப்பயணம்ன்ற பேர்ல போகும்போது 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாங்க. ஊழலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கட்சி நடத்த வேற வழி தெரியும். நான் ஆருத்ரால கொள்ளை அடிச்சாதான் தமிழகத்துல பாஜகன்ற கட்சி நடத்தும். ஃபுல்லா பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, இதுதான் அண்ணாமலை. கம்ப்ளீட் போகஸ். அண்ணாமலை அரசியல் வர்றதுக்கு காரணமே கர்நாடகால BL சந்தோஷ் வந்து ஒரு 8 அமைச்சர்களை வந்து வீடியோ எடுக்கிறாப்ல. இந்த ஹனி ட்ராப் வீடியோ எடுக்கிற டெக்னிக் தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர்றாரு அண்ணாமலை. இது எப்படி கர்நாடகால ஃபெயிலியர் ஆச்சோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் ஃபெயிலியர் ஆகும். அண்ணாமலை வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் பதவியில வைக்காது. இது 2 டிமாண்டு தான். இந்த 2 டிமாண்ட்லயே இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஒத்து போல. ஒருவேளை எலெக்ஷன் நெருங்கும் போது ஒத்து போச்சுன்னா அவங்க அலையன்ஸ் கூட வரலாம் ஏடிஎம்கே. மூத்த பத்திரிகையாளருக்கு அஜெண்டா என்னன்னா பிஜேபி சரியில்லை, ஆனா காங்கிரஸ் ஜெயிக்காது. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஹசீஃப் சார். தேர்தல் குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. உடனடியாக கேட்கணும் அப்படின்னா, நேற்று டைம்ஸ் நவ் அப்புறம் மேட்ரிக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவர்கள் இணைந்து நடத்திய ஒரு சர்வே, ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்புல தமிழ்நாடு குறித்து அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம், இந்தியா குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன எதுவாக இருக்கு அப்படின்னா, நேற்று முந்தா நேற்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 400 இடங்களை கைப்பற்றோம் அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அந்த சர்வேல இருக்கு. அதுக்கு பின்னாடி வருவோம். தமிழ்நாடை பற்றி அவங்க சொன்னது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டில் வந்து பாஜக தனித்து போட்டியிடும் பட்சத்தில் 20% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஒரு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக தான். அதிமுக வெறும் 16% வாக்குகளை தான் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பார்க்க? திமுக, அதுக்கு அடுத்தது பாஜக, அதுக்கு அடுத்தது அதிமுக, தேர்ட் பிளேஸ் அதிமுகன்றது ரைட்டுன்னே ஒத்துக்கலாம். அவங்க சர்வேல நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்களா? எடுக்கணும்ல. இப்போ ஒரு சர்வே அப்படின்னு வரும்பொழுது ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும். இப்போ 4 கூட்டணி தான் தமிழகத்தில். திமுக கூட்டணி ஸ்ட்ராங், 56% நம்ம தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக அதுக்குன்னு ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கு. பாஜக தனித்து போட்டிலாம் கிடையாது. பாஜக ஒரு அலையன்ஸை உருவாக்கியிருக்கு. அது என்ன அலையன்ஸ், அதோட இம்பேக்ட் என்ன, அதை அசஸ் பண்ணாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் அதிமுகவும் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு வரைக்கும் ஈடுபட்டுக்கிட்டு, அதோட விஷயம் என்னன்றத யோசிச்சாங்களா? 4வது நாம் தமிழர். அது இல்லாமல் அதிமுகவுக்கு கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்றார் அமித்ஷா. நாளைக்கு சப்போஸ் அதிமுகவும் பாஜகவும் கொம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு கருத்து கணிப்பு, நான்லாம் கருத்து கணிப்புல ஊறி போனவங்க நக்கீரன்ல. ஒரு கருத்து கணிப்புக்குள்ள நீங்க போகும்போது எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் எடுக்கணும், ரைட்டுங்களா? ஒரு ஊரில் வந்து அசீஃபு, பிரகாஷ், ராம்மூர்த்தி, ரங்கசாமின்னு 4 பேர் இருக்காங்க. அசீஃபு, பிரகாஷ், ராம்மூர்த்தியை தான் நான் எடுப்பேன், ரங்கசாமியை பற்றி நான் எடுக்க மாட்டேன்னா அந்த 4வது ஆளை நீ எப்படி எடுக்க மாட்டேன்? உனக்கு யார் அந்த லிபர்ட்டி கொடுத்தா? இப்போ சீமானுக்கு ஒரு 7% வாக்குகள் இருந்து அது இப்படி இப்போ ஜென்ரேட் ஆகி என்ஐஏ ரைட்லாம் போயிருக்குல்ல,
அதெல்லாம் வந்து ஆன்டி பிஜேபியாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 10% வரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க இந்த 4வது ஃபேக்டரை கணக்கில் எடுக்கலன்னா அந்த 10% வாக்குகளை யாருக்கு ஆட் பண்ணுவாங்க? பிஜேபிக்கு தானே ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்க கருத்து கணிப்பே தப்பு இல்லை. அண்ணாமலை வந்து தொடர்ந்து நீங்க எப்படி வந்து நரேந்திர மோடி பாராளுமன்றத்துல 400 சீட்டுகள் நாங்க பெறுவோம் அப்படின்றது வந்து அந்த சர்வே எக்கோ பண்ணிச்சுன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி அண்ணாமலை வந்து பிஜேபி தலைமையை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது. நாங்க 20% வாக்குகள் வாங்குவோம், அதிமுக 3வது இடத்துக்கு போகும் அப்படின்றது தான் அவர் ஏமாத்துற அக்கௌண்ட். 20% வாக்குகளை வாங்குவோம், அந்த அக்கௌண்ட்டை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. இது வந்து பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டேஷன், ரியல் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை. ரியல் மேனிஃபெஸ்டேஷன் இருந்ததுன்னா அதில் நாம் தமிழராக அக்கௌண்ட் எடுக்கணும். இது திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அக்கௌண்ட் எடுக்கணும், இன்க்ளூடிங் கமலஹாசன். இப்போ 2 தொகுதிகள் வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சர்வே சொல்லுது. நம்ம லீஸ்ட் தூக்கி போட்டு பார்த்தா கூட 2 தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னா, ஒன்று கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி, இன்னொன்று கோவை பாராளுமன்ற தொகுதி. இப்போ கோயம்புத்தூரில் கமல் வந்தா என்ன ஆகும்? கோயம்புத்தூரில் கமல் கேண்டிடேச்சராக போனார்னா அங்கே என்ன நிலவரம் வரும்? அஃப்கோர்ஸ் திமுக கொஞ்சம் வீக்காக இருக்குன்றது தான் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ரைட்டு. கோவையில் வந்து பாஜகவுக்கு வாக்குகளை வந்து வாங்கி கொடுத்தது வேலுமணி. என்ன இப்போ 15 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்க இல்லையா அதிமுகவில், எல்லாமே கொங்கு பெல்ட்டை சேர்ந்த எம்எல்ஏக்கள். அமுச்சு வச்சது வேலுமணியும் ஜக்கி வாசுதேவன் தான் அமுச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ. ஆமா, தாஜ்மஹாலுக்கு போகும்போது கூட பத்திரமா கூட்டிட்டு போங்கன்னாங்க. தடிக்கிடிக்கு விழுந்துட போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அஃப்கோர்ஸ் நல்ல நடவடிக்கை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 500 ஓட்டாவது இருக்கும், அவங்க சொந்த பந்தம் எல்லாம். ஆனா சொந்த வீட்டில் இருக்கிறவனே ஓட்டு போடுவானான்னு தெரியல, ரைட்டா? இதெல்லாம் அமுச்சு வச்சது வந்து வேலுமணி. இந்த வேலுமணி தான் வந்து பாஜகவுடைய நாடி நரம்பு, நாத பிரம்மம் எல்லாமே வேலுமணி தான். இதை வந்து நான் சொல்லலை, சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இப்போ சிபு சோரனை வந்து பிரச்சனைக்குள்ளாக்குன ஒரு ஆளுநர், ஜார்க்கண்டோட ஆளுநர் அவரே சொன்னாரு, வானதி நீ வந்து வேலுமணியை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, அவரு தான் வந்து முக்கியமான ஆளு அப்படின்னு சொன்னது வந்து சிபி ராதாகிருஷ்ணன். சப்போஸ் இப்போ வேலுமணி மைனஸ் ஆகுறாரு பிஜேபி கால்குலேஷன்ல, அப்போ கோயம்புத்தூர்ல பிஜேபி என்ன வாங்கும்? கவுண்டர்னு சொல்றீங்க. கவுண்டர்ன்ற ஈக்குவேஷன் அண்ணாமலைக்கு மட்டும் பொருந்துமா? அவரை விட பெரிய கவுண்டரு எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு பொருந்தாதா? பெரிய கவுண்டருக்கு வருமா, சின்ன கவுண்டருக்கு வருமா? யார்கிட்ட வரும் கால்குலேஷன்? இப்போ பெரிய கவுண்டரை எதிர்க்கிற ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லாரும் போய் சின்ன கவுண்டர் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க, அண்ணாமலை காலில், ரைட்டா? அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி, இப்போ இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி எந்த அளவுக்கு அமல்கமேட் ஆகும், அந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த் என்ன? இது சிங்கிள் பிஜேபியோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ வருமா? இது வரைக்குமே பிஜேபி இவ்வளோ ஓட்டுகள் வந்து ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. நேற்று கூட செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார் பிஜேபியில், நாங்கள் வந்து 96லயே கன்னியாகுமரியில் தனியாக நின்று ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை ஓகே, சர்டன் தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்னியாகுமரியில் நாங்கள் தான் ஸ்ட்ரென்த்து, எல்லா கட்சியும் தனியாக நின்னா பிஜேபி தான் ஜெயிக்கும், ஓகே, அதுவும் ஃபேக்ட் தான், பிஜேபி தான் ஜெயிக்கும். வந்து அது ஹிந்து போலரைசேஷன், அங்கே ஹிந்து நாடார் வர்சஸ் கிறிஸ்டின் நாடார், அந்த போலரைசேஷன் அங்கே இருக்கு. ஹிந்து போலரைசேஷன் அங்கே இருக்கு. தமிழ்நாட்டிலே மத ரீதியான பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கன்னியாகுமரி, ஓகே ஃபைன், அவ்வளோதான் பிஜேபி. அதை தாண்டி எங்கே இருக்கு பிஜேபி? எங்கே வளர்ந்துருக்கு பிஜேபி? ஒன்று மறுக்க முடியாது. அதாவது முன்ன மாதிரி இல்லை பிஜேபி. இப்போ எல்லா இடத்துலையும் ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க. வட்டத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க. இவங்க கட்சியே வந்து உயிர் வாழறது வந்து சமூக வலைத்தளங்கள்ல தான். சமூக வலைத்தளங்கள்ல கண்ணாபின்னான்னு வரவனெல்லாம் திட்டுறது, அதுக்குன்னு ஒரு 50 பேரை சம்பளம் கொடுத்தே வச்சிருக்காரு. அப்புறம் யூடியூபர்ஸ், அது ஒரு 10 பேரை வந்து சம்பளம் கொடுத்தே, காசு கொடுத்தே அண்ணாமலை வச்சிருக்காரு, யூடியூபர்ஸ். அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களில் ட்விட்டரில் வர்றவங்க, ஃபேஸ்புக்கில் வர்றவங்க, இன்ஸ்டாவில் வர்றவங்க அங்கே வந்து ரியாக்ட் பண்ணுறவங்க. சமூக வலைத்தளங்களில் கட்சி இருக்குது. வட்டத்துக்கு 2 பேர் இருக்கான்.
10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கேன் சென்ட்ரலில், ரைட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிலேட்டடான ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போது குடியாத்தத்தில் அண்ணாமலை வந்து பயணம் போகிறாரு. அங்கே வந்து 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட? நகை வியாபாரிகள்கிட்ட. அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு நான் அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுக்கலை, தகராறு, அடிதடி தகராறு. அது சமூக வலைத்தளங்களில் வந்துச்சு. இப்போது இவ்வளோ பேரும் இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் நகை வியாபாரி எல்லாமே எதுக்காக கொடுத்துருப்பான்? உன் மேலே ஜிஎஸ்டி வரும், உன் மேலே இன்கம் டேக்ஸ் வரும், உன் மேலே அமலாக்கத்துறை வரும், அதெல்லாம் வராமல் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். எதுக்கு செந்தில் பாலாஜியை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க? திமுக அமைச்சர்கள் மேலெல்லாம் ஏன் பாயிறாங்க? இவங்க மேலெல்லாம் பாஞ்சாதான் காசு வரும். அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வேலையே வந்து காசு வசூல் பண்ணுறது தான். முன்னாடி எனக்கு தெரியும் 96லலாம் வாஜ்பாய் ஆட்சி, அந்த பீரியடு 98, 99 அந்த பீரியட்லலாம் வந்து இலகணேசன் வந்து மாநில கட்சி தலைவராக இருப்பார். அவர் ஒரு தயிர் சாதத்தை எடுத்துகிட்டு வருவார் வீட்டிலேருந்து, பக்கத்தில் தான் வீடு மாம்பழத்தில். அங்கேருந்து எடுத்துன்னு வருவார், அவர் சாப்பிடுவார், எனக்கும் கொடுப்பாரு, நானும் சாப்பிடுவேன் அவரோட உட்காந்து. இவ்வளோதான் ஒரு மாநில தலைவர். இன்னைக்கு ஒரு சின்ன நகரத்தில் நடைப்பயணம்ன்ற பேரில் போகும்போது 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. குடியாத்தம் சின்ன நகரம், அந்த நகரத்திலே 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கும்? 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தால் வட்டத்துக்கு ஒரு 4 பேர் போடுறதுன்றது இது இல்லை. சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கிறது கட்சி கிடையாது. இது எங்கேயாவது எந்த தேர்தல்லையாவது, உள்ளாட்சி தேர்தல் உட்பட பஞ்சாயத்து தேர்தல் உட்பட எல்லாமே நடந்தது, எங்கேயாவது பிஜேபி அதிகமாக ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கா? சரி, அதற்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம். அவர் அந்த நடைப்பயணத்தை தான் சுட்டி காட்டுறாரு. நான் நடைப்பயணம் போனேன், அதன் மூலமாக மக்களை சந்தித்தேன், இதுவரை வந்து பார்க்காத ஒரு தமிழகத்தை நான் பார்த்தேன், அந்த மக்கள்லாம் வந்து இன்னைக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க, நான் அவங்க கிட்ட போனேன், அந்த வகையில் பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உண்மையிலே அண்ணாமலை மேற்கொண்ட அந்த நடைப்பயணம் அப்படின்றது பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை கொடுத்துருக்குன்னு நம்புறீங்களா? இதை விட பெரிய நடைப்பயணத்தை நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து சசிகலா ஜெயிலேருந்து வந்தது, அப்போது கிடைச்ச வரவேற்பு. அப்போ அந்த அம்மாவை என்ன சொல்லி டிடிவி தினகரன் வர வச்சான்னா, உங்களுக்காக ஒரு 10 மந்திரிகள் காத்திருக்காங்கம்மா பூந்தமல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர வச்சார். அந்த அம்மா கிடைச்ச வரவேற்பு என்னன்றது தெரியும். டிடிவி தினகரன் அமமுக கட்சி ஆரம்பித்து அவர் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகும்போது அவரும் இதே மாதிரி மீடியாக்களில் ஆளை வச்சுருந்தார். ஒவ்வொரு மீடியாலையும் ஒவ்வொரு டிவிலையும் ஆள் வச்சுருந்தார். அப்போ டிவி தான், சோஷியல் மீடியா வரல பெரிய அளவுக்கு. டிவியில் ஆளை வச்சுட்டு நிருபர்களை செட் பண்ணிக்கிட்டு அவர் கேள்வி கேட்குறதும், அவர் வந்து ஆழ்ந்த சிந்தனையில் பதில் சொல்கிறதும், அண்ணே நீங்கள் சொன்னால் சூப்பராக இருக்குனே அப்படின்னு அவனுங்க அந்த நிருபர்கள் வந்து டிடிவியை புகழறதும், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. அவர் என்ன பண்ணார், அந்த சுற்றுப்பயணம் போகும்போது ஒரு வேலையை செஞ்சார். அதே வேலையை தான் இப்போ அண்ணாமலையும் செய்கிறார். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்பொழுது அந்த பாயிண்ட்ல இருக்க ஆட்களை வேன்ல எடுத்துன்னு வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இறக்கி விடுறது. கூட்டம் இப்படி தான் கூடுது, இப்படி தான் கூட்டம். ரெண்டாவது, அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு சின்ன நகரத்திலேயே 20 லட்சம் ரூபா மிரட்டி வசூல் பண்ணுறாங்க. பிஜேபிக்கு வசூல் கொடுக்கறதுக்கான ஆட்களை உருவாக்குறாங்க, மிரட்டி வசூல் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிகள். ஆருத்ரா ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அப்போது கூப்பிட்டு கேட்டாங்க டெல்லியில் அண்ணாமலையை, ஏங்க ஆருத்ரா ஃபைனான்ஸில் 2200 கோடி ரூபா மோசடி நடந்திருக்கு, அதில் வந்து பிஜேபியை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க, அதில் மாட்டிகிட்டு இருக்க ஹரீஷ்ன்ற ஒரு பிஜேபி, ஆர்கே சுரேஷ்ன்ற ஒரு பிஜேபி, ஹரீஷ் வந்து பிரதமரை வரவேற்கிறாரு, அமர் பிரசாத் ரெட்டி அவரை நிர்வாகியாக வச்சுருக்காரு, அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் அவரை தலைமறைவாலாம் கீப்பப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஊழலை ஏன் பண்ணீங்க, இந்த ஊழலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு கட்சி நடத்த வேற வழி தெரியல. நான் ஆருத்ராவில் கொள்ளை அடித்தாதான் தமிழகத்தில் பாஜகன்ற கட்சி நடத்த முடியும். ஃபுல்லாக பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, இதுதான் அண்ணாமலை. கம்ப்ளீட் போகஸ், இதுதான் அண்ணாமலை. இது எங்கே உங்களுக்கு வெளிப்படும்னா, கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணோன்னா,
கர்நாடகா தேர்தல் அண்ணாமலை பொறுப்பாளர், அவரோட குரு வந்து பிஎல் சந்தோஷ் தான் ஃபுல் இன்சார்ஜ். கிட்டத்தட்ட எடியூரப்பாவை வந்து காலி பண்ணிட்டு பிஎல் சந்தோஷ் தான் வந்து சீஃப் மினிஸ்டரா வர அளவுக்கான ஒரு இம்பேக்ட். அப்போ வந்து உதவி பொறுப்பாளராக அண்ணாமலையை போடுறாங்க. இவர் போறாரு, எடியூரப்பா ஃபேமிலிக்கே சீட்டு கொடுக்க மாட்டேன்றார் யார், அண்ணாமலை. அது இல்லாமல் ஒரு பெரிய லீடர் ஜெகதீஷ் ஷெட்டர்னு ஆர்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆள், அவரை தூக்கி வெளியே அனுப்புகிறாங்க. எடியூரப்பா ஃபேமிலியே காலி பண்ணுறாங்க, லிங்காயத் எல்லாரையுமே காலி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து வேற டாக்டிக்கல் லைன் வச்சு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்து மடம் தான் பவர்ஃபுல் மடம். அதுக்கு ஆன்டியாக வந்து பிராமின் மடம் ஸ்ருங்கேரி மட்டை கொண்டு வராங்க. அந்த கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இந்துத்துவா ஸ்டேட், மத மாற்ற தடை சட்டம், ஆடு மாடு கோழி பலியிட தடை, ரைட்டுங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்ருங்கேரி மட். இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து டோட்டலாக எங்கே போய் முடிஞ்சது? பிஜேபிக்கு எதிராக போய் முடிஞ்சது. அவங்க அழகாக காங்கிரஸ் 40% சர்க்காரான்னு சொல்லி 40% ஊழல் சர்க்கார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த அமைச்சர்கள்லாம் ஊழலில் கொள்ளடிக்கிறதெல்லாம் பிஎல் சந்தோஷ்க்கு மாமூல், அண்ணாமலைக்கு மாமூல். அண்ணாமலை அரசியல் வர்றதுக்கு காரணமே கர்நாடகாவில் பிஎல் சந்தோஷ் வந்து ஒரு 8 அமைச்சர்களை வந்து வீடியோ எடுக்கிறாப்புல. அந்த 8 அமைச்சர்களை வந்து அதை கேடி ராகவன் வீடியோ எடுத்த மாதிரி 8 அமைச்சர்கள் வீடியோ எடுக்கிறாங்க. அதை எதிர்த்து அந்த 8 அமைச்சர்களும் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினதுனால தான் அந்த வீடியோ வரல. இல்லாட்டி 8 அமைச்சர்களுடைய பயங்கரமான நிர்வாண வீடியோக்கெல்லாம் வந்திருக்கும் அந்த பீரியட்லயே. இந்த ஹனி ட்ராப் வீடியோ எடுக்கிற டெக்னிக் தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர்றாரு அண்ணாமலை. இது எப்படி கர்நாடகாவில் ஃபெயிலியர் ஆச்சோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது வந்து பிக் போகஸ். அப்போ அதே சர்வேல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல எத்தனை இடங்களை கைப்பற்றுவோம். அவங்க வட மாநிலங்கள் பற்றி கவலைப்பட்டதா தெரியல. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4-5 மாநிலங்கள்ல எவ்வளோ கைப்பற்றுவோம் அப்படின்னு இந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 27 இடங்களை வந்து பிஜேபி கைப்பற்றும் அப்படின்ட்டு. இந்த 27 இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள் கர்நாடகாவா இருக்கும். தமிழ்நாட்டில் தனியாக சீட்டை ஓப்பன் பண்ணும், அதே மாதிரி தெலுங்கானால ஓப்பன் பண்ணும். இதை நீங்க எப்படி பாருங்க? கர்நாடகாவில் பாசிபிலிட்டி இஸ் தேர். அதுக்காக தானே குமாரசாமி காலில் போய் விழுந்தது. குமாரசாமியோடைய போன சட்டமன்ற தேர்தலில் அலைன்ஸ் இல்லை. குமாரசாமி ஒக்கலிகா, குமாரசாமி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க அவங்க போயிட்டு. அதுக்கப்புறம் எடியூரப்பா காலில் விழுந்தாங்க. எடியூரப்பா மகனை வந்து எதிர்கட்சி தலைவராக்குனாங்க. எடியூரப்பா வந்து லிங்காயத், ரைட்டா? ஒக்கலிகான்றது ஒரு பெரிய கம்யூனிட்டி, லிங்காயத்துன்றது ஒரு பெரிய கம்யூனிட்டி. 2 கம்யூனிட்டியும் ஹேண்டில் பண்ணுறாங்க. 2 கம்யூனிட்டியும் ஹேண்டில் பண்ணிட்டு எப்படியாவது வந்துடணுன்றது அவங்களுடைய முயற்சி. அங்கே வந்து ஒரு 10-15 சீட்டு ஜெயிப்பதற்கான ஒர்க்கில் வந்து அவங்க இருக்காங்க. இப்போ அங்கே வந்து பிஎல் சந்தோஷம் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க, அண்ணாமலை உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. தமிழர் ஓட்டு ஓனதுனால நீ உள்ளே வராதுன்ட்டாங்க. சுதாகர் ரெட்டின்னு அண்ணாமலைக்கு எதிராக களம் கண்டவர் தான் தமிழகத்தில். அவர் தான் இப்போது கர்நாடகா பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து ஒரு மத்திய அமைச்சரை போட போகிறாங்க. அது இந்த யாத்திரை முடியும். யாத்திரை முடிஞ்ச உடனே அண்ணாமலை கெதி என்னன்றதை தீர்மானிப்பாங்க. தீர்மானிச்ச அப்புறம் தான் அதுக்கான முடிவுகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ஒரு 10-15 சீட்டுக்கான ஏமிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. தெலுங்கானால அதே மாதிரி ஒரு ஏம் இருக்கு, அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா உண்மையில கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இப்போ மதசார்பற்ற ஜனதா தளத்தோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது அவர்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்க வந்து கை கொடுக்குமா இல்லையா ஜெயிக்குமான்றதை நான் இப்போ சொல்லலை. ஆனா அங்க சிச்சுவேஷன் எப்படின்னா, இங்க வந்து எடப்பாடி ஏடிஎம்கேவோட ஓபிஎஸும் சசிகலா டிடிவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்படி ஒரு அலையன்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் உருவாச்சுன்னா அது வந்து டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கும்ல, பல இடங்களில் டஃப் கொடுக்கும். சவுத்தில் போனால் எடப்பாடிக்கு ஓட்டு கிடையாது, முக்குளத்தோர் ஓட்டு ஃபுல்லாக இந்த டீம் எடுத்துக்கிட்டு போகுது, ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்தாங்கன்னா பிஎம்கேவும் ஏடிஎம்கே ப்ளஸ் சசிகலா டீமு பிஜேபி எல்லாரும் சேர்ந்து வரும்பொழுது, தேமுதிக எல்லாரும் சேர்ந்து வரும்பொழுது நார்த்தன் பெல்ட்டில் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? இதுதான் கர்நாடகாவில் இன்னைக்கு இருக்கு. அதே சிச்சுவேஷனை உருவாக்குறதுன்னா அமித்ஷாவுடைய ஏம் இங்கே தமிழ்நாட்டில். அதுக்கு எடப்பாடி ஒத்து வரல.
எடப்பாடி ஒத்து வராததுக்கு காரணம் ரெண்டு காரணங்கள் தான். ஒன்று, 2026 நான் முதலமைச்சர்னு சொல்லு அப்படின்னு இவங்க வந்து சொல்ல மாட்றாங்க. ஒருவேளை நடிகர் தமிழக வெற்றி கழகம் விஜய் முதலமைச்சர்னு சொல்லுவாங்களான்னு தெரியல, அது ஃபியூச்சர் தான் சொல்லும். அதனால இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. 2வது காரணம் வந்து அண்ணாமலையை நீக்கு. அண்ணாமலை வந்து எங்களை எல்லாரையுமே அசிங்கப்படுத்துகிறான். அதனால அண்ணாமலையை வந்து எந்த காரணத்தை கொண்டும் பதவியில் வைக்காது. இது 2 டிமாண்டு தான். இந்த 2 டிமாண்ட்லேயே இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஒத்து போல. ஒருவேளை எலெக்ஷன் நெருங்கும் போது ஒத்து போச்சுன்னா அவங்க அலையன்ஸ் கூட வரலாம். ஏடிஎம்கே ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. எடப்பாடியார் சொல்ற மாதிரி தேர்தலை நெருக்கத்தில் பாருங்கள், கூட்டணியோடு நாங்கள் வருகிறோம் அப்படின்ற மாதிரி பூடகமா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. தேசிய அளவில் பொறுத்த வரைக்கும் நான் தொடங்கும் போது சொன்னதுதான், 400 இடங்களை வந்து பாஜக கூட்டணி கைப்பற்றணும்னு பிரதமர் சொல்றாரு. அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் டைம்ஸ் நோவுடைய சர்வேயோட ரிசல்ட் வருது. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது எப்படி இந்த 400 இடங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய மாநிலங்களில் ஸ்வீப் அப்படின்றாங்க. அதாவது பிஜேபி கூட்டணி ஒட்டுமொத்த சீட்டையும் அவங்க தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. சத்தீஸ்கர்ல ஒட்டுமொத்த சீட்டு அடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு குஜராத்ல ஒட்டுமொத்த சீட்டு, ராஜஸ்தான்ல ஒட்டுமொத்தமா அடிக்கிறாங்க, மத்திய பிரதேசத்துல மேக்சிமமான சீட்ஸ் அடிக்கிறாங்க, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 71 இடங்களை கைப்பற்றுறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்புற மாதிரி இருக்கா? இது வந்து கோடி மீடியா, அதாவது நரேந்திர மோடி சொல்றத வாந்தி எடுக்கக்கூடிய மீடியா. ஏன் வெஸ்ட் பெங்கால சொல்லல? வெஸ்ட் பெங்கால சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லை தம்பி, சவுத்தில் 150 தொகுதி அவங்களுக்கு டஃப். அவங்க இல்லவே இல்லை, ரைட்டா? அவங்க இப்போ பல எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி, குமாரசாமி, சந்திரசேகர ராவ், அதுக்கப்புறம் திமுக கிட்டேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ட்ரை இருக்குது. நாங்கள் சொல்கிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் டம்மி கேண்டிடேட் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குது. இது மாதிரி பல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரை தான் 150 தொகுதி, ரைட்டா? முடிஞ்சு போச்சு. 150 மறந்துடுங்க. நார்த்தில் வெஸ்ட் பெங்கால் இருக்கு, பீகார் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, சத்தீஸ்கர் இருக்கு, உத்தரப்பிரதேசம் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு. ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்குமான வாக்கு வித்தியாசன்றது 1% ஆர் 2%. ரொம்ப மீகர் தான் ஓட்டு வித்தியாசன்றது. காங்கிரஸ் வந்து ஒரு பலம் வாய்ந்த அமைப்போடு தான் இருக்கு அந்த மாநிலங்களில், ரைட்டுங்களா? இந்த 150 தொகுதி போக வட மாநிலங்களில் ஒரு 100 தொகுதியை வந்து இந்தியா கூட்டணி வாங்கிச்சுன்னு வைங்க. 543ல் 250 ஆயிடுச்சு. இவங்க சொல்ற மாதிரி 400 சீட்டுக்கு வர முடியுமா பிஜேபி? வரவே முடியாது. அதில் கணக்கில் எடுத்துக்கிட்டா வெஸ்ட் பெங்கால், பீகாரில் லாலு பையன் பவர்ஃபுல்லாக இருக்கான். நிதிஷ் நின்னா கூட ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் நிதிஷ் இருக்கிறத காப்பாற்றிக்கலான்னு போயிருக்காருங்க. நிதிஷ் நின்னா கூட ஓட்டு வராது. அகிலேஷோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க, காங்கிரஸ் போட்டிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தியுடைய யாத்திரையிலையும் அவரை பங்கு பெற சொல்லி கார்கே வந்து கடிதம் அனுப்பியிருக்கார். யூபிஎஸ்ஆ, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இந்த 3 மாநிலங்களையும் காங்கிரஸ் பவர்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலா பவர்ஃபுல். ஆனா இதுல பியூட்டிஃபுல்னஸ் என்னன்னா, பிஜேபியுடைய எலெக்ஷன் மெக்கானிசம் வந்து எந்த கட்சியை விட ஸ்ட்ராங். அதாவது அவங்க வந்து பூத் கமிட்டியில வாக்காளர் பட்டியல்ல ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ன்றது இந்தியா முழுக்க 40,000 கிளைகளோட இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு. தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு சம்பளமே கிடையாது. அந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாமே பிஜேபிக்காக வேலை செய்வாங்க. அதுதான் பிஜேபியோட உண்மையான பலம். ஆர்எஸ்எஸோட ஒர்க் பேட்டர்ன் வந்து ஹவுஸ் பை ஹவுஸ் எல்லாமே போறதுதான் ஒர்க் பேட்டர்ன். அந்த ஆர்எஸ்எஸ் வந்து எலெக்ஷன் மெக்கானிசத்துக்குள்ள வரும்போது ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபியை விட மிக சிறந்த கட்சி எதுவும் கிடையாது. அதுக்கு மொத்தம் ஒரு 30 அமைப்புகள் இருக்கு. ஏபிவிபி, பிஎம்எஸ், பிஜேபி, அது மாதிரி நிறைய ஒரு 30 அமைப்புகள் இருக்கு. கலாச்சார அமைப்புகள், ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதில் விஸ்வ இந்து பரிஷத் வரும், நம்ம தமிழகத்துக்கு வந்தால் இந்து முன்னணி வரும். அதெல்லாம் ஆர்எஸ்எஸோட அமைப்புகள். பிஜேபி எப்படி ஆர்எஸ்எஸோட அமைப்போ அது மாதிரி தான் இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸோட அமைப்பு. அது இல்லாமல் நிறைய துணை அமைப்புகள், அது இல்லாமல் இன்டலெக்சுவல்ஸு, ஒவ்வொரு இன்டலெக்சுவலாக பொறுக்கி எடுத்து பிடிச்சி பத்ரி சேஷாதிரி மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி, மாலன் மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி, பாண்டே மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி
இன்னும் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஆட்களை நான் வந்து ரெடி பண்ணி, மூத்த பத்திரிகையாளர் அவரெல்லாம் ரெடி பண்ணி, மூத்த பத்திரிகையாளருக்கு அஜெண்டா என்னன்னா, பிஜேபி சரியில்லை ஆனா காங்கிரஸ் ஜெயிக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, காங்கிரஸுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஆனா பிஜேபி சரியில்லைங்க அப்படின்னு ஒரு மாதிரி நடுநிலையோட பேசுறது. இது மக்களை ஒரு குழப்புறதா இல்ல உண்மையிலேயே திட்டமிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவங்களுடைய விஷயம். இப்போ நரேந்திர மோடின்ற ஒரு கேப்டனை வந்து அவங்க கண்டுபிடிச்சி, ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிச்சி, ஆர்எஸ்எஸ் வந்து அதை பேட்டர்னைஸ் பண்ணி அதை பண்ணி கொண்டு போகிற நிலவரம் அப்படின்றத ஒரு பெரிய எலெக்ஷன் மெக்கானிசம் தான். அந்த மெக்கானிசத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த எலெக்ஷன் ஒர்க்கை தவிர அந்த எலெக்ஷன் ஒர்க்கை வந்து காம்பீட் பண்ண முடியும்னா அகிலேஷ் நினச்சா முடியும். யூபியில் லாலு பையன் பேசிக் கிரிக்கெட்டர், அவன் பின்னி எடுத்துருவான். தீதி கிட்ட வேலைக்கே ஆகாது, ரைட்டா, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எடப்பாடி சொல்றா இல்லையா, இந்தியா கூட்டணியில் காரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் கழண்டு சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்து நீ என்டிஏ கூட்டணிக்கு போவந்தானே அர்த்தம். இந்தியா கூட்டணியை நீ விமர்சிக்கிறல்ல எடப்பாடி, நீ அப்போ என்டிஏ கூட்டணிக்கு நீ தயாராயிட்டேன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதத்துல வந்து பிஜேபிக்கு எதிராக ஃபைட் பண்ணும். நீங்க கேரளால வந்து காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான், கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான், சரிங்களா. கர்நாடகாவில் டிகே சிவகுமார்லாம் விடவே மாட்டார், கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாரு. கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்தியாவிலேயே எங்கேயுமே அரசு ஊழியர்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியல, நிதி நிலைமையில கஷ்டப்படுது. ஆனால் சித்தராமையா கொண்டு வந்துச்சு, கொடுத்த வாக்குறுதி அப் டு டேட்டா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. சித்தராமையா வந்து ஜான் மைக்கேல் டிகுன்ஹாவை வந்து தேர்ந்தெடுத்தது சித்தராமையா. ஜெயலலிதாக்கு எதிராக வழக்கில் ஜான் மைக்கேல் டிகுன்ஹா வராரு அப்படின்றதுனால அவரை தேர்ந்தெடுத்தது கலைஞரும் சித்தராமையாவும் தான். அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரும் அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஷ்ரூடான ஒரு பர்சனாலிட்டி யார், சித்தராமையா. சித்தராமையாவோட நான் அந்த சமயத்தில் அந்த குன்ஹா செலெக்ஷன் அந்த ப்ராசஸ்ல நானும் இருக்கேன். நேர்மையா தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றதுக்காக, அது நேர்மையா தீர்ப்பு வழங்கணுன்றதுக்காக 3 ஜட்ஜி வந்தாங்க. பாலகிருஷ்ணான்னு ஒரு ஜட்ஜி, கரப்டடு. அவர்கிட்ட ஆச்சாரியா என்ன பண்ணாரு, வக்கீல், அந்த வழக்கை ரீச் ஆகாம பார்த்துக்கிட்டார். அவர் ரிட்டையரிங் ஸ்டேஜ்லேயே செட் பண்றாங்க, அவரை நம்ம ஜெயலலிதா அம்மா செட் பண்றாங்க. அவர்கிட்ட வழக்கை ரீச் ஆகாம பார்த்துக்கிட்டார் ஆச்சாரியா. இன்னும் 2 ஜட்ஜு. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து வர்றது யாருன்னா குன்ஹா. குன்ஹா எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவரோட கிரெடென்ஷியல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு, பிச்சமுத்துன்னு அங்கே கோர்ட்டாளி இருக்கார், அதே கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய, அவர் சொல்கிறார். இப்போ அந்த அவருடைய வேர்ஷன் வந்து குன்ஹா பற்றி ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, வேர்ஷன் தான். அவர் வந்து காரில் ஏறினார்னா எத்தனை கிலோமீட்டர் போகிறாரோ அத்தனை கிலோமீட்டரை வந்து பேப்பரில் நோட் பண்ணிட்டு இறங்கிடுவார். டிரைவர் அதுக்கு மேலே ஓட்டக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இதுதான் குன்ஹா, இந்த கேரக்டர் தான் குன்ஹா. சட்டம் ஒழுங்கு, நியாயம், தர்மம், தன்னோட வேலை என்னன்றதுல ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்றது தான். அந்த மனுஷனை வந்து செலக்ட் பண்ணது சித்தராமையாவும் கலைஞரும். அந்த ப்ராசஸ் எனக்கும் தெரியும் எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்ட்டு, அப்படி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்கக்கூடியவர், அன்கரப்ட். இது வரைக்கும் 3-4 தடவை சிஎம் வந்திருக்காரு. அவர் மேலே பெரிய அளவு கரப்ஷன் சார்ஜஸ் இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்ல முடியல. டிகே சிவகுமார்ன்ற ஒரு பெரிய ஸ்டால்வாட்டு பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் போது கூட சித்தராமையா சிம்பிளாக அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டார். லெக் சைடில் வர பாலை தட்டி விட்டு 4 போகிற மாதிரி காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் சிஎம்மாக மெயின்டைன் ஆகுறாரு சித்தராமையா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நிலவரத்தை வந்து இவங்க எப்படி ஃபைட் பண்றாங்கன்றத பார்க்கணும். கர்நாடகாவில் சர்வேல சொல்லியிருக்கக்கூடிய கடைசியா விஷயமா நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்து என்ன? ஆன்டி இன்கம்பன்சி வந்து காந்தி ஆட்சி செஞ்சாலும் ஆன்டி இன்கம்பன்சி வரும். ஸ்டாலின் மேலே அதிருப்தி வராமலாம் இல்லை. எல்லா செயல்களையும் வந்து அவர் மிக 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 சரியாக செஞ்சிட்டாருலாம் நான் வவுச் பண்ணவும் தயாராக இல்லை. மனிதர்களுக்குரிய பலகீனங்கள் பல விஷயங்கள் இருக்கும். ஆஃப்டர் ஆல் அவர் இப்போ தான் சிஎம்மாவே வராரு.
டெப்டி சிஎம்மாக இருந்திருக்காரு தவிர ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். ஏற்கனவே கலைஞர்ன்ற ஒரு மாபெரும் பிம்பம் இருந்தது. கலைஞர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். அவர் பலரோட விவாதிப்பார், பலரோட பேசுவார், பல விஷயங்கள் வரும். அந்த ஜேர்னலிஸ்டிக் இன்புட்ன்றது இன்னைக்கு இல்லை, திமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இப்போ பேராசிரியர் அன்பழகன் இருந்தால் கூட அந்த இன்புட் கிடைக்கும், அவரும் இல்லை. ஸோ ஒரு தலைமையில் ஒரு வேக்வாம் இருக்கிற டைமில் ஸ்டாலின் வந்து வராரு. அவரோட மச்சான் சபரீசன் தான் வந்து ஒரு டீமை வச்சு தமிழகத்தோட அரசியல் சூழ்நிலைகள் எப்படி போது வருதுன்றதை பண்ணுறாரு. கூடவே உதயநிதி அவரால் முடிஞ்ச விஷயங்களுக்குள்ள அவருக்கு நாலேஜ் கெட்டக்கூடிய அளவில் அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதிருப்தி இருக்குதானா? இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. அந்த சேதத்தை வந்து யாராலையுமே ரெக்கவரி பண்ண முடியாது. அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து ஏற்பட்டுச்சு மக்கள் மத்தியில். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேட் பண்ணாங்க. கனிமொழி வந்து தூத்துக்குடியில் பண்ண ஒர்க்கு, அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு முதல்ல யாரும் திமுககாரங்க கூட வெளியில் வரல மக்கள் பரிதவிக்கும் போது. அப்போது கடுமையான அதிருப்தி வந்து ஏற்பட்டுச்சு சென்னையிலலாம். அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க 1,00,000 பேருக்கு நிவாரணம் போய் சேரணும்னு ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக ரேஷன் கடைகள் மூலமாக வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டது. இத்தனைக்கும் மத்திய அரசு கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் வெள்ள நிவாரணம் கொடுக்காத சூழ்நிலையும் மாநில அரசு தன்னோட ஃபண்டை யூஸ் பண்ணி முழுக்க பண்ணாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்தால் செயல்படணும்னு நினைக்குது. ரைட்டுங்களா? நான் வந்து தூத்துக்குடியில் துப்பாக்கியில் சுட்டதை வந்து டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் இது கிடையாது. அமித்ஷா அதிமுகவுக்கு கதவு திறந்துருக்குன்னு சொன்னால் நான் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னு சொல்கிற கவர்மெண்ட்டும் இது கிடையாது. அந்த மாதிரி எகத்தாளமாக பேசி எகத்தாளமாக செய்யக்கூடிய கவர்மெண்ட்டும் இது கிடையாது. இல்லைங்களா? வெள்ளத்தை முழுக்க திறந்து விட்டு ஆர்கே நகரில் வேனில் போயிட்டு மாண்புமிகு வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேன்வாசிங் மாதிரி பேசி ஜெயலலிதா. அந்த கவர்மெண்ட்டும் இது கிடையாது. இதுக்கு வந்து ரியாக்ஷன் இருக்குது, பட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்கான்னா இல்லை. கலைஞர் கவர்மெண்ட்டை பார்த்தப்போ ஸ்டாலினோட வார்த்தைகளில் சொல்லணும்னா கலைஞர் வந்து பயங்கர பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டு இல்லைங்களா? எம்ஜிஆர் வந்து மக்கள் நல திட்டங்கள் கவர்மெண்ட். கலைஞருக்கு எம்ஜிஆர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து கலைஞர் வந்து பெர்ஃபார்மிங் திட்டங்கள் அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் நல திட்டங்கள், சத்துணவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லிட்டு மக்கள் நல திட்டங்கள் தான் எம்ஜிஆருடைய கவர்மெண்ட்டு. கலைஞர் கவர்மெண்ட்டுக்கு வேற பேட்டர்ன், எம்ஜிஆர் கவர்மெண்ட்டுக்கு வேற பேட்டர்ன். எம்ஜிஆர் கவர்மெண்ட் மாஸ் பேட்டர்ன், கலைஞர் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்குமான பேட்டர்ன். இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். இப்போ பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீன்றது எம்ஜிஆரோட பேட்டர்ன், காலை உணவு திட்டம்ன்றது எம்ஜிஆரோட பேட்டர்ன், பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு வந்து அரசு பள்ளி குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது எம்ஜிஆர் பேட்டர்ன். ரைட்டுங்களா? மற்றபடி திட்டங்களை நிறைவேற்றுறது, போகிறது வர்றது அதெல்லாம் வந்து கலைஞர் பேட்டர்ன். இப்படி ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதிருப்தி இருக்குமானா இருக்கும். எல்லாரையும் எல்லா விதத்திலையும் திருப்திப்படுத்த முடியாது, அதனால கண்டிப்பாக அதிருப்தி இருக்கும். ஆனால் அந்த அதிருப்தி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி கேஜ் பண்ணோன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இப்போது எடப்பாடி ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் அவரோட வார்த்தைகளே சொல்கிறேன், நான் இது வரைக்கும் ஒரு 10,000 போராட்டங்களை பார்த்திருக்கிறேன். ஓபிஎஸ் ஆட்சி பண்ணப்போ தமிழ்நாடு முழுக்க கிளர்ந்து எழுந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மேசிவான போராட்டங்கள் இங்கே இல்லை. இங்கே வந்து திருவண்ணாமலையில் சிப்காட் அமைக்கிறதுக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்கன்னு கூண்டாஸ் போட்டாங்க. அந்த கூண்டாஸ் போட்ட எல்லாருமே தான கூண்டாஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இங்கே வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ரியாக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். ஸோ அதிருப்திகள் வந்து இருக்கும். அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிருப்தி வரும். அதிருப்திகள் இருக்குது. அந்த அதிருப்திகளை வந்து யார் காம்பன்சேட் பண்ணும் அப்படின்போது விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசை எதிர்த்து போராடி இருக்கு. சிபிஎம் உடைய அரசு ஊழியர் சங்கம் வந்து முழுக்க போராட்டத்தில் இருந்திருக்கு. மாதிரி நிறைய பேர் போராட்டங்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க, போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. பரந்தூர் உட்பட எல்லாமே போராட்டங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன்.
அந்த போராட்டங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மேசிவ் போராட்டமாக வெடிக்கலை. இப்போ அதுதான் அங்கே தான் அதிருப்தி வரும், அங்கே தான் அதிருப்தியை கேஜ் பண்ணும். தூத்துக்குடி பிரச்சனை வந்து இப்போ இருந்ததுன்னா இம்மீடியட்டாக ஸ்டாலின் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணும். நேசப்பிரபுன்னு ஒரு பையன் வந்து ஜேர்னலிஸ்ட் அட்டாக் பண்ணப்பட்டானா அவன் மேலேயே நிறைய தப்புகள் இருக்குன்னு வரும்போது கூட உடனடியாக 3 லட்சம் ரூபாய் போய் கொடுத்து அமைச்சர் அமைச்சு பார்த்து அதுக்கான காம்பன்சேஷன் என்பது நடக்குது. ஸோ அதிருப்தி என்பது இந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக காயின் ஆகி மிகப்பெரிய அதிருப்தியாக வெடிக்கலை. இவங்க அதிகமாக சொல்றது வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலைன்னு. அதுலேயும் நீங்கள் அந்த பெண்களுக்கான தொகை அப்படின்றத வந்து கொடுத்துட்டு அதை குறிப்பிட்ட செக்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி அதையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சமாளிக்கிற விஷயம் என்பது இருக்குது. அதிருப்தி வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பேரெழுச்சியா இல்லை. நான் பார்த்த அதிருப்திகளை நான் சொல்கிறேன். 91, 96 ஜெயலலிதா கொள்ளை அடித்த கொள்ளைக்கு எதிராக இருந்த இந்த ஆட்சி மறுபடியும் உங்கள் ஆட்சிக்கு வந்து ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்ன 96 தேர்தல் அதிருப்தி மிகப்பெரிய அதிருப்தி விஷயங்களேன். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் பொழுது ஒவ்வொருத்தர் மேலேயும் ஏற்பட்ட அதிருப்திகள் அந்த மாதிரி அதிருப்திகள் வரல. ஆனால் அந்த அதிருப்திகள் வந்து இப்போ 3வது அணின்னு ஒன்று உருவாக்கி விஜயகாந்த் தலைமையில் 3வது அணின்னு ஒன்று உருவாக்கி அந்த அதிருப்திகளை வந்து சேனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதனால ஏடிஎம்கே ஜெயிச்ச ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெக்கானிசத்தை இவங்க கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பாஜகவோட ஒரு முயற்சி. இன்று எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.